ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கௌதம ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஐஸ்வர்யா இல்ல கௌதம ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப வேணாம், இவனை ஜெயிலுக்கு அனுப்புனா இவன் திருந்துவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கெல்லாம் இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இவன் இங்கேயே தான் இருக்கணும், இங்கேயே இருந்துகிட்டு நம்மள பாக்குறதுக்கே கூச்சப்படணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தண்டனைய குடுக்குறாங்க நம்ம ஐஸ்வர்யா. இதுதான் கரெக்ட்டு அப்படின்னு நம்ம தாத்தாவும் ஒத்துக்கிறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து வளைகாப்பு ஃபங்ஷன் நடக்குது. ஆனா, கௌதம் பக்கத்துல உட்கார வர்றப்ப ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, "என் பக்கத்துல நீ உட்கார்றதுக்கே தகுதி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம் உட்கார்ந்திருந்த சேர கூட தள்ளி போட்டுர்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் வளைகாப்பு ஃபங்ஷன்லாம் நடந்து முடியுது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க பிரபாவும் வராங்க. பிரபாவுக்கு நம்ம கோடீஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க. "எப்படியும் உங்க அக்காங்க வாழ்க்கைய நான் சரி பண்ணிடுவேன். ஆனா உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்ற? நீ பிரபாவோட சேர்ந்து நீ விஜயோட சேர்ந்து வாழ்றியா? இல்ல என் கூடயே வந்துடுறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனா பிரபா எந்த முடிவுமே சொல்லவே இல்ல. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நடக்கும்? விஜய் என்ன முடிவு பண்ண போறாருன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி பிரபா சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடுறாங்க. நம்ம மகா சும்மா சாம்பிராணி ஃபுல்லா வீடு ஃபுல்லா போட்டுக்கிட்டு கம கமன்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எல்லாருமே வராங்க. ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா மகா கிட்ட, "நீ இன்னும் உண்மைய யார்கிட்டயும் விஷயத்த சொல்லலையா?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "ஒரு நல்ல செய்தி" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மலாம் நெனச்சிருப்போம். ஆனா அது இல்லைங்க. நம்ம மகா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் எல்லாருக்கும் ஸ்வீட் குடுத்து, அத அனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும், ஒரு பக்கம் கொஞ்சம் பேரு சில பேர் வருத்தப்படுவாங்க இல்லையா? காயத்ரி, இந்த அனாமிகா, அதே மாதிரி சித்ரா தேவி, இவங்க எல்லாமே மனசுக்குள்ளாரையே கோவப்படுறாங்க. அதே டைம்ல நம்ம கௌதம காமிக்கிறாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுவும் சித்ரா தேவியோட ஐடியாவாட்டுக்கு. சித்ரா தேவி மனசுக்குள்ளாரையே நினைக்கிறாங்க, "இவன வேலை செய்ற மாதிரி நடிடா" அப்படின்னா, உண்மையாலுமே வேலை செஞ்சுகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.